ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மதிய வணக்கம். நிறைய பேர் வந்து 2 வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல. அதில் இன்றைக்கி ட்ரை பண்ணி உங்களுக்காக இன்றைக்கி 2 வீடியோ போடுறேன். இப்போ ஒரு வீடியோ வரும், அப்புறமா 6:30 மணிக்கு மேலே ஒரு வீடியோ வரும். சரி, நீங்கள் இப்போ வீடியோ என்னென்னு போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடை மேலே கூட வச்சு கூடையிலே போறவளே, நீ கூட்டிட்டு போனா கூட மேலே நானும் வருவேன். அது சரி, நல்ல இவருக்கு ஏற்ற பாட்டு தான். மேலே மேலேன்னு வருதுல்ல, சும்மாவே வீட்டு மேலே பஸ்ஸு மேலம் பாரு. அவருக்கு ஏற்ற பாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. பேங்குக்கு போகாம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீரு. பேங்க் மேலே 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டிருக்கோம். வீட்டில் தான் இருப்போம். வயிறு சரியில்லை. வயிறு கலக்குது. காலையில் தோசை தானே தின்னீர், எதுக்கு கலக்குது? அது நிம்மல் தான் சொல்லணும். நிம்மல் தோசையில என்ன போட்டிங்களோ? தோசை மேலே என்ன போட்டிங்கோ? தோசை மேலே எண்ணெய் தான் போட்டேன், நல்லெண்ணெய். வேற ஒன்றும் போடலையே. என்னமோ தெரியலை, நமக்கு நல்லா கலக்குது. அப்போ வேணா லீவு போட்டு இருங்க. நோ, பூச்சியம்மாள் பாவம், அதால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. நான் போய் ஆகணும். சரோஜா. என்ன வண்டு முருகன் மாமா, என்ன திடீர்னு இங்க வந்து நிக்கிறீரு? கண்ணை உருட்டிக்கிட்டு. நான் இன்னும் அங்க இருக்கவே மாட்டேன். எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. இது உங்க மாவா கூட இருக்க பிடிக்கலையா? ஏன், என்ன ஆச்சு? அவ புருஷன் எனக்கு எந்த நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்கல. இங்க இருங்க மாமா, அவன் நிலைமைக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் தான் பத்துக்கிடுங்க. அவ தெளிஞ்சிருக்கும் போது நீங்க பைத்தியமானீங்க, நீங்க பைத்தியமா இருக்கும் போது அவ தெளிஞ்சிருந்தா. இப்படியே மாறி மாறி இருந்தா என்ன செய்யணும் எனக்கே தெரியல. நீங்க மெண்டலா இருக்கும்போது நாங்க உங்களை வச்சு பார்த்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி நீங்க உங்க மவா மருமவன் பேத்திய பார்த்துக்கிட்டணும். அது உங்க கடமை. நல்லது கெட்டது தெரியாத அவங்க 2 பேர்கிட்ட அந்த சின்ன பிள்ளை இருக்கு. நீங்க தான் இருந்து பார்த்து பக்குவமா நடத்தணும். இன்னும் 2 வருஷத்துல அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போயிடணும். அதுக்கு அவங்க பண்றது எல்லாத்தையும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க மனசு மேல எதுவும் வச்சுக்காதீங்கோ. எல்லாத்தையும் மறந்துருங்கோ. அவங்கள ஒரு சின்ன பிள்ளைங்க போல நினைச்சுக்கோங்கோ. 2 நாள் அங்க வந்து இருங்க, தெரியும் உங்களுக்குலாம். என்ன செய்ய மாமா, நீங்க இங்க இருக்கிறதுல பத்தி எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அவங்கள ஒத்தையில விட்டுறாதுங்க, பாவம். ஆமா, நான் ஒரு 2 நாள் இங்க ஓய்வு எடுத்துட்டு தான் போவேன். சரி இருங்க. நம்ம பர்மிஷன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்தா இந்த வண்டு மேலே முருகன் மாமா வந்துட்டு இருக்காரு. வண்டு மேல முருகனா? அவரு பேரு வெறும் முருகன். ஒரு நாள் அவரை வண்டு கடிச்சு மண்டை பெருசா வீங்கிட்டு அதுல இருந்து வண்டு முருகன் பேரை வச்சாச்சு. சரி, இனிமேல் நம்ம இங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பேங்குக்கு போறோம். இருங்க, காபி ஏதாவது ஆத்தி தாரேன். நீங்கள் மாமா வந்திருக்காங்களா? அவங்க மேலே காபி கொடு, நான் வாரேன். அது சரி. என்ன பாப்பா சார் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க? நிம்மதியே இல்லை சுந்தரி மேடம். வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன செய்யனே தெரியல. இது அந்த உமா விஷயம் தானே? அதான் சரியாயிட்ட? இல்ல சுந்தரி மேடம், நெட்டமாக்கு எம்மள சந்தேகம் வந்துட்டு பத்துக்கிடுங்க. அவ இன்னுமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. தெரியாத நம்ம உமாக்கு சுட்டிதார் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் பத்துக்கிடுங்க. அதையே பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லும்போது ஒரே சண்டைக்காடு. ஆமா, நானும் கேட்க நினைச்சேன். நாங்க இத்தனை பேர் இருக்கோம், இங்க எல்லாத்தோட உங்களுக்கு உமாக்கு சுட்டிதார் நல்லா இருக்குன்னு. என்ன சுந்தரி மேடம், பொம்பளை புத்தியை காட்டிட்டீங்க. ஒரு பொம்பளைய சொன்னா ஒரு பொம்பளைக்கு பிடிக்காத? ஏன் பிடிக்காது? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கண்ணை விஞ்சு போச்சு. உமாட்ட அம்மாடி இருக்கா. நீங்க அவளை எப்படி சொல்லலாம்? ஏமா இதே பொண்டாட்டிக்கு மேலாம் பேசுது. என்னாச்சு, திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க பாபு சார்? என்னத்தை சொல்ல சுந்தரி மேடம், ஒரு மனுஷன் வாயை துறக்க முடியல. அது அவன் புருஷன் ஆயிட்டானா அவன் வந்து வாயெல்லாம் கெட்டி தான் அந்த வீட்டில் உட்காரணும் போல தெரியுது. வாய் திறந்தா குத்தம், அது செஞ்சா குத்தம், இதை செஞ்சா குத்தம்னு இந்த பொண்டாட்டி மருவத்தொல்ல தாங்க முடியல. சை, பேசாம சாமியாரா போயிருக்கலாம். என்ன இப்படி பேசிட்டீங்க? பேசாம இருங்க. நிம்மதியே இல்லை சுந்தரி மேடம். வரும்போதெல்லாம் பின்னாடி ஒளிஞ்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்கா எங்க போறேன்னு. இப்படி ஒரு நாள் இவ செய்ய மாட்டா. சரி விடுங்க, எல்லாம் சரியாயிரும். என்னத்தை விடனே தெரியல பத்திடுங்க. பாபு மனுஷா, யாத்தாடி இவ எங்க இருந்து வந்தா? என்னடி புதுசா ஆபீஸ்குள்ள எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்க? என்னால் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல பாபு மனுஷா. உமர் மேலே எனக்கு சந்தேகம் நல்லா வந்துட்டு பத்துட்டுங்க. எனக்கு இன்னைக்கு எங்கே போனாலும் நீங்கள் அவ கூட பேசுவீங்களோடய மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. யாரமண்டல், அவரு வேலை செய்ய விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போட்டி, உனக்கு என்ன தெரியும்? உன் புருஷன் அப்படி பண்ணியிருந்தா உனக்கு தெரியும். உமாக்காவை வர்ணிக்கிறதும், அப்புறம் உமாக்கா வர 2-3 நாளாக காணும். இவரும் 2 நாளாக வீட்டில் சரியாவே இல்லை. கடவுளே, எப்படிலாம் பழி போட்டுதா? இட்டி நீலாம் விளங்குவியாட்டி?
பாருட்டி ஓ முன்னாடி எனக்கு சாப்பிடலாம் விட்டுத்தர நான் விளங்காம நாசமாக போனதுக்கப்புறமா இவன் அந்த உமாக்க கூட போய் வாழ்க்கை நடத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. உமாக்க வர புருஷனை பிரிஞ்சுட்டு தெரியுமா? ஏய் லூசா நீ வெளியே போட்டி. சுந்தரி, இதில் நீ தலையிடாத. நீ இப்போ என் ஃப்ரெண்டு கிடையாது. ஆமாம், நான் ஆபீஸுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவர் வேலை செய்ய விடு. இல்லை, நாங்கள் ஒரு ஓரமாக குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அவர் என்னென்ன செய்தாரு நான் பார்த்துட்டு தான் போவேன். நாங்கள் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டுதேன். நான் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னெல்லாம் நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாத்தீங்களா சுந்தரி மேடம், இவளுக்கு பைத்தியம் முத்திட்டு. ஏய் இங்க இப்படி உட்கார கூடாது. ஓனர் ஏசுவாரு. நீ பாபண்ண வேலையை நீ வாட்ச் விட போறியா? அப்ப தூர உனக்கு என்ன தெரியும்? பாபு சார், அவர் எம்டி வேற கூப்பிட்டாரு, வாங்க என்னன்னு போய் கேட்டு வந்துருவோம். பாடா படுத்துதான். இவளை கல்யாணம் கிட்ட நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சு. சேம் டு யூ. இவர் மேல எனக்கு சந்தேகம் நல்லா வந்துட்டு. இவர் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரியில்லை. என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. மனுஷன் உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதுல, இவ வேற போட்டுக்கிட்டு சை. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம் மிஸ்டர் பாபு, பர்சனலான விஷயங்கள் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். அஃபிஷியலாக வேற ஒன்றும் கூப்பிடுறதுக்கு இல்லை. இவன் வேற பர்சனலி எனக்கு ஆரம்பிக்க போறான்னு தெரியலையே. சொல்லுங்க சார். அதான் என்னாச்சு, உங்க ஒய்ஃப் பிரச்சனை, இந்த மென்டலாகி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டும் அப்படியே விட முடியுமா? இது வந்து சமுதாயத்துக்கு எவ்வளவு பிரச்சனையாகும் தெரியுமா? அதை பத்தி கேட்க தான் கூப்பிட்டேன். கரெக்டான நேரம். இந்த அரமண்டல் வெளியே தான் உட்காந்துருக்கு. பேசாட்டிக்கு பிடிச்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா இருக்கிற வேலையும் கெடுத்து விட்டுருவா. சார் என் பொண்டாட்டி என்னை தேடிங்க ஆஃபீஸ்க்கே வந்துட்டா சார். என்னை கடிக்க வாரா. பாபு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க சுந்தரி மேடம், இவளை பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் நல்ல வாய்ப்பு. ஓ மை காட், ஆபீஸ்க்கே வந்துட்டா. இருங்க நான் பிடிக்க வரேன். இருங்க ஒரு பெரிய சாக்கு பை எடுத்துட்டு வரேன், கோணி பை. கோணி பையோ கோணாத பையோ, நீங்க வாங்க அவளை பிடிச்சிட்டு போங்க. இந்த இப்ப உடனே வரேன். புருஷ பேச்ச கேட்காதவ மெண்டல் ஆஸ்பத்திரியில போய் சாவ போறா. அங்க தொட்டு இங்க தொட்டு என் ஆபீஸ்க்கே வந்துட்டியா? இரு உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்னாச்சு, இவர் எம்டி வந்து நிற்காரு, கையில் என்ன சாக்கு பையி, எலிகிளி பிடிக்காவளா? இவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்லயே வந்து உட்கார்ந்துருக்கு. பாபு சார் இது ரொம்ப தப்பு. அவ பாவம். நான் தான் பாவம். என்னைய போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா 2 நாளா. அவளை பிடிச்சிட்டு போட்டும், என்னமும் பண்ணிட்டு போறாங்க. இது நீங்க பண்றது ரொம்ப தப்பு பாபு சார், எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. போங்க சுந்தரி மேடம், எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. என்னாச்சு சார், எலிகிளி எதுவும் பிடிக்கணுமா? பிடிச்சு தரட்டா? சேட்டி எலிய பிடிக்க வரல, உன்னைய பிடிக்க வந்திருக்காரு. எம்மா, இவன் வேற என்னை பிடிக்க அலைவனா? அதெல்லாம் மறந்து போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு பிடிக்காம விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொண்டாட்டியை பிடிக்கணும்னு சொல்லுதான் அந்த புருஷ குத்துக்கல்லு மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருக்கானே. எங்க ஓடுத நெல்லு? ஐயோ ஐயோ, கண்ணாடி கிளாஸ் போட்டு மூடி வச்சிருக்காவளே, நான் என்ன செய்வேன்? ஓடாத நெல்லு. என்னைய பிடிச்ச உன் காலை கடிச்சிருவேன். நில்லு நில்லு. தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு. நில்லு நில்லு. பாபு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பிடிக்கலையா? விடுங்க சார், இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம். நீங்க போய் வேலையை பாருங்க. சாக்கு போய் அங்க போட்டுருங்க. 2 பேரும் வேஸ்ட் ஃபெல்லோ. அழகா பிடிச்சிருக்கலாம், நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். இத்தனை பேர் இருந்து பிடிக்க முடியல. சார் அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல சார், நீங்க அவ பின்னாடி ஓடுறத விட்டுட்டு நீங்க உங்களோட ஒர்க்க பாருங்க சார். சுந்தரி மேடம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க தான் சார் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவ நார்மலா தான் சார் இருக்கா. நீங்க அவளை போட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க சார், நமக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க, ஆனா நான் அந்த பொண்ணை பிடிக்காம விட மாட்டேன். இது இந்த ஆபீஸ் மேல சத்தியம். ஆபீஸ் நாசமா தான் போகுதுப்பா. என்ன பாபு சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சார். எப்படியே நாளைக்கு தப்பிச்சுட்டு அவகிட்ட இருந்து. நீங்களும் உங்க சண்டையும். மணி வேற 5:30 ஆகுது. இனியால் வேற கோவப்படுவாளே. போவலன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். இப்படியே டெய்லி 5 மணிக்கு ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு உடனே ஓட வேண்டியதா இருக்கு. தம்பி நீங்களா? என்ன உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. தம்பி என்ன மறந்துட்டீங்களா? எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, சரியா தெரியலையே. தம்பி என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் அப்துல். பாலைவனத்துல என்னையும் ஓனாண்டின்னு ஒரு பயலையும் காப்பாத்துனீங்களே. எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம்ல நீங்க. மைமோனு, இதுதான் என்னை காப்பாத்தின அந்த மகராசன். ஒரு பேரும் மகராசன் தான். ரொம்ப நன்றி தம்பி, எங்க வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கீங்க. ஐயோ அக்கா, நீங்க வேற என்னன்னா இந்த பக்கம். அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் ஊரில் வேலை ஒன்றும் சரியாக செட் ஆகலை. அதான் பேசாமல் இந்த ஊருக்கே வந்துட்டோம். நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களோ? ஆமாண்ணா, இதான் என் சொந்த ஊரு. இங்கே தான் ஒரு வீடு பார்த்துருக்கோம். இன்னும் இங்கே தான் இருப்போம். அப்பப்போ பார்த்துக்கிடுவோம்.
சரிண்ணே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன வேலை என்ன பார்க்க போறீங்க? வேலை இனிமே தான் தம்பி தேடணும். அண்ணே, எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குண்ணே, அங்கே ஒன்றா வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா? லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வேலை பார்க்காங்க. அப்போ என் பொண்டாட்டிக்கு ஏதாட்டு வேலை போட்டு கொடுப்பீங்களா? நாங்கள் 2 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிறோம். சரிண்ணே, லேடிஸ் நிறைய பேர் வேலை பார்க்காங்க, அக்காலையும் சேர்த்து விட்டுருங்க. மைமோனு, உனக்கு ஓகே தானே? சரிங்க. எங்க வாழ்க்கையில உதவி செய்துக்குன்னே நீங்க வாரீங்க தம்பி. பாருங்க, பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடந்தேன், அப்பவும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. இப்பவும் பாருங்க, எனக்கு வேலை கொடுக்கீங்க. உண்மையிலே எனக்கு நீங்க உதவி செய்ததுக்காகவே அல்ல அனுப்பியிருக்காரு. பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதுங்கண்ணே. நானும் அதுக்கப்புறம் உங்களை தேடினேன், உங்க நம்பர் வாங்காம விட்டுட்டேன் பார்த்துடுங்க. ரொம்ப நன்றி தம்பி. இங்க தான் பக்கத்துல தான் இருக்கோம், விவேகானந்தர் நகர்ல தான் இருக்கோம். சரிண்ணே, நான் அந்த பக்கம் வந்தா வாரேன். போயிட்டாரன் தம்பி. சரிண்ணே, போயிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி, நாங்க வேலைக்கு வரோம். சரிக்கா. அண்ணே போயிட்டாரே. சரி சரி. நல்ல மனுஷன், அருமையான குணம். அதுவும் அவங்க ஊருக்கே வந்திருக்கோம் பத்தியா. ஆமாங்க. சரி, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிரும். வா போவோம்.